ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு வில்லேஜ் கிராஃப்டிடியாஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான வீடியோ. அது என்னென்னா, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சைக்கிள் ஹெட்லைட் மேக் பண்ணி போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அவர் ஃப்ரீ எனர்ஜியில் கேட்டிருந்தாரு. நம்ம ரீசார்ஜபிளாக தான் மேக் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்களும் நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் ஆகணும்னா கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 65 mm பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. இந்த பிவிசி பைப்போட லென்த்து 5 cm. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மினி சுவிட்ச் எடுத்துக்கோங்க. இதை நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சு ஹோல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்ச் பூதுற மாதிரி ஹோல் போட்டாச்சு. இதை நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்படி வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ சுவிட்சை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பைப் ஷீட்டை இந்த பிவிசி பைப்புக்குள்ளே போகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுடைய எல்இடியை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ எல்இடியை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒயரையும் இந்த இடத்துல ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. இதை அந்த பிவிசி பைப்புக்குள்ளே நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பைப் ஷீட்டை ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் போர்ட் எடுத்துக்கோங்க. பிவிசி பைப்பில் நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சு ட்ரா பண்ணி ஹோல் போட்டுக்கலாம். இப்போ ஹோல் போட்டாச்சு. நம்மளோட ஃபீமேல் போர்ட் கரெக்டாகவே ஃபிக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட லித்தியம் பேட்டரி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பழைய ஃபோன் பேட்டரி எடுத்துக்கோங்க. இதை இப்படி வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பைப் சைஸ்க்கு பைப் ஷீட்டை கட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பைப் ஷீட்டை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு முன்னாடி க்ளோஸ் பண்ணோம். அதுக்காக பழைய டார்ச் லைட்டில் இருந்து கண்ணாடி எடுத்துக்கிட்டேன். அதை இப்படி வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அந்த கண்ணாடியை ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் எப்படி பைப் ஷீட்டை கட் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முன்னாடி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிருங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் எப்படி ஹீட் பண்ணி மடக்கிருக்கிறனோ அதே மாதிரி மடக்கிக்கோங்க. இதோட ஷேப் எல் ஷேப்பில் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இப்படி வச்சுட்டு சென்டராக நட்டு சைஸ்க்கு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ ஹோல் போட்டாச்சு, பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி நீங்களும் ஹோல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பைப் ஷீட்டில் இந்த மாதிரி பா ஷேப்பில் மேக் பண்ணிக்கோங்க. இதை நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுட்டு அந்த ஹோலில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு போல்டு சைஸில் ஹோல் போட்டுக்கலாம். இப்போ போல்டு சைஸில் ஹோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சைடில் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதை இப்படி வச்சுட்டு போல்டு நட்டு யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நம்ம சைக்கிளில் நம்மளுடைய ஹெட்லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த சைக்கிள் ஹெட்லைட் சூப்பராக ஒர்க் ஆனிச்சு. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் சொன்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஃபேமிலியில் ஜெனரல் கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.